சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐஷு, எப்படியாவது நம்ம ப்ராடக்ட் எல்லாம் இவர் டீலர்ஷிப்ல எடுத்துக்கிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏற்கனவே தமிழ்நாடு ஃபுல்லா இவரோட ப்ராடக்ட சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பொருளையும் கொடுத்தோம்னா இவர் மூலமா கொண்டு போய் சேர்த்துடலாம். எல்லாம் நடக்கும் அண்ணி. இருங்க, இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் சார். வணக்கம் சார். இதுல செவந்தி மேடம் யாரு? நான் தான். ஓ, நீங்களா மேடம்? தப்பா எடுத்துக்காதீங்க, எங்க எப்படி இன்னும் ஆபீஸ்க்கு வரல. ஆக்சுவலா நேத்து ஹார்பர்ல ஒரு கன்சல்மெண்ட் பிளாக் நின்றுடுச்சு. அதை கிளியர் பண்ணிட்டு வரேன்னு சென்னைக்கு போயிருக்காரு. இன்னைக்கு வர வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகுது. நைட் ஃப்ளைட்ல தான் வருவாரு. ஸோ டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நீங்க வந்திருக்கிறதா சொன்னேன். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்த்துடலான்னு சொன்னாரு. இப்போ நீங்க தான் மேடம் சொல்லணும். நாங்க இருக்காருன்னு நினைச்சிட்டு தான் வந்தோம். வரும்போது கூட 2-3 தடவை கால் பண்ணேன், ஆனா அவர் பிக்கப் பண்ணல. என்கிட்ட கால் பண்ணி சொல்லியிருந்தாரு மேடம். நீங்க ஓகேனா சொல்லுங்க, நம்ம கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்க நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல முதல் வேலையா அவரை பார்த்துட்டு போயிருங்க. இல்ல, வீட்ல எல்லாம் சொல்லிட்டு வரல. அண்ணி, இவ்ளோ தூரம் வந்தாச்சு, இருந்து பார்த்துட்டே போயிடலாம். இதுக்காக இன்னொரு நாள்லாம் வர வேண்டாம். நான் கூட இதைத்தான் மேடம் சொல்லுவேன். இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சிரமம் பார்க்காம ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு ஓனரை பார்த்துட்டு போயிடுங்க. தங்குறதா இருந்தா சொல்லுங்க, எல்லா வசதியும் பண்ணித்தர சொல்லி ஓனர் சொல்லியிருக்காரு. சொல்லுங்க. சரிங்க சார், இருந்து பார்த்துட்டே போயிடுறோம். காலையில முதல் வேலையா மீட்டிங் வச்சுக்க முடியுமான்னு உங்க முதலாளி கிட்ட பேசுறீங்களா? கண்டிப்பா நான் சொல்லிடுறேன் மேடம். சுந்தர், இன்னைக்கு நைட்டு ஒரு கெஸ்ட் தங்க போறாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் சார் வந்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போங்க. தேங்க்யூ சார்.